இந்தியன் பேங்க் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024 ரெக்ரூட்மெண்ட் பத்தி எல்லாருமே சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்த உடனே உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணிருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரிஜினல் தானா இல்ல ஃபேக்கா? ஏன்னா இந்தியன் பேங்க் தான் ரெகுலரா ஐபிபிஎஸ் பிஓ மூலமா ஆஃபீஸர் ரெக்ரூட் பண்றாங்களே, இல்ல ஒரிஜினல்னா ஒரு வேலை இதுதான் டெம்பரரி போஸ்டானு உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் வர எக்ஸாம் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் வரும், ஆர்ஆர்பி பிஓ வரும், ஐபிபிஎஸ் கிளர்க் வரும், ஐபிபிஎஸ் பிஓ வரும். இது இல்லாமல் நபார்டு, ஆர்பிஐ, எஸ்பிஐ எக்ஸாம்ஸ்லாம் வருது. பட் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேன்ற மாதிரி நம்மளுக்கு தோணிருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பெர்மனெண்ட் தாங்க. 85,000 சேலரிஸ் நான் சொன்ன மாதிரியே போஸ்டிங் வித்தின் தமிழ்நாடு தான். என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். ஸோ நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் மணிகண்டன். ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன். கிராமின் பேங்க், டிசிஎஸ் அண்ட் ஓஎன்ஜிஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, ஏன் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்துரும். ஏன்னா கொஞ்சம் டைம் பவுண்டாக இருக்குது. ஓகேவா? செப்டம்பர் 2க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட்டு. ஏஜ் வந்து 20லேருந்து 30 இருந்தால் போதும். லோயர் லிமிட், அப்பர் லிமிட்டுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது வழக்கம் போல். நேரத்துக்கு நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் மனப்பாடம் இருக்கும். ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். இது மாதிரி எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, ஜென்ரலை தவிர. ஓகேவா? குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேங்கிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க் போஸ்ட்டுக்கும் சரி, பிஓ போஸ்ட்டுக்கும் சரி, இப்பயுமே எனி டிகிரி, என்ன பட்டதாரியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் எல்லாருக்கும். அண்ட் ரிசர்வ்டு கேட்டகரிஸான எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும் 175 ரூபாய். மற்றபடி உமன் எல்லாருக்குமே வந்து 1000 ரூபாய் தான். சரியா? எஸ், சூப்பர். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டா. ஒய், ஏன் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நோக்கத்தோடு அது பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க். ஒரு பேங்க்லையும் மக்கள், சாமானிய மக்கள் போகும்பொழுது அங்கே ஆஃபீஸர் போஸ்ட்ல பிறமொழியாளர்கள் இருந்தாருங்கன்னா, ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ மூலயமா தான் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட் ஆகுறாங்க. இப்போ தமிழ்நாடுல ஒருத்தர் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணாருன்னா, அவர் தமிழ்நாட்டில் தான் வேலை செய்யணும்னு எந்த அவசியமே இல்லை. அவர் ஆந்திராலையும் போடலாம், எங்கே வேணா போடலாம். சரி, எந்த இந்தியன் பேங்க்ல வேணா போடலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊர்ல ஒரு மும்பைக்காரர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இல்லையா? இதை சரி பண்றதுக்காக தான் நம்ம ஊர் ஆட்களே கொஞ்சம் பேரை வந்து ஆஃபீஸர்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக வந்து கமிஷன்லாம் ஃபார்ம் பண்ணி எடுத்த முடிவு தான் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ன்றது. அப்போ இது கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லப்படுற தமிழ் தெரியுதான்ற டெஸ்ட் வைப்பாங்க. ரீட், ரைட், ஸ்பீக், புரியுதா? படிக்க தெரியணும், பேச தெரியணும், எழுத தெரியணும். இது மூணுத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மூலயமாக. சரியா? எஸ். இப்போ இதான் ஆஸ்பிரன்ஸ் ரீசன். ஒரு சூப்பரான 3 சொல்லலாம் ஃப்ரம் இந்தியன் பேங்க். ஓகே, எஸ். இப்போ சேலரி நான் சொன்ன மாதிரி 85,000 இருக்கு. பேசிக் வந்து 48,000 ஆரம்பிக்குது. பர்க்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து 85,000 வருது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வச்சிடறேன். சரியா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதுலேயே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஆஸ்பிரன்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க ஆல்ரெடி ஆஃபீஸர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பொதுத்துறை வங்கியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய என்ன சொல்றது, அந்த இன்க்ரிமெண்ட்லாம் வந்து இது கேரி ஓவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு மேட்ச் ஆகிறீங்களான்னு ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அந்த வசதியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இது நான் சொன்ன மாதிரி போஸ்டிங் இன் தமிழ்நாடு பாண்டி தாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து என்ன ரீஜன் அப்ளை பண்ணிடணும். ஒரு 5 ரீஜனுக்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்ன ரீஜன்னா, தமிழ்நாடு பாண்டி ரீஜன் தமிழ் தெரிஞ்சவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. கர்நாடகா ரீஜன் கன்னடா தெரிஞ்சவங்க. அதே மாதிரியே வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் இன்னொரு ரீஜன் என்னது, ஆந்திரா, தெலுங்கானா. இந்த 5 ரீஜன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 வேகன்சி ஆஸ்பிரன்ஸ் மொத்தமாக. அதில் நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு தான் 160 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே. இது ரொம்ப ஒரு சூப்பரான வேகன்சின்னு சொல்லலாம். ஓகே ஆஸ்பிரன்ஸ். ஸோ இப்போ போஸ்டிங் இன் தமிழ்நாடு பாண்டி தான். பட் ஒரு சின்ன இதில் ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த உங்களுடைய ஹோம் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத அவங்க டீட்டெயிலாக சொல்ல. சரியா? இதுவே பெரிய விஷயம் தாங்க. ஆஃபீஸர்னும் போது டப்புன்னு ட்ரான்ஸ்ஃபர் போடுற இந்த காலத்தில் 12 வருஷம் உங்களை இந்த ஹோம், அதாவது லோக்கல் ஏரியாலே போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே ஆஸ்பிரன்ஸ். இப்போ 160 வேகன்சிஸ் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஆஸ்பிரன்ஸ். ஒரே ஒரு எக்ஸாம் ஃபாலோடு பை இன்டர்வியூ. நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ எழுதுனீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் கிளியர் பண்ணணும், இன்டர்வியூ போகணும். 4 இது இருக்குது. பட் இதில் அப்படியே கட் ஷார்ட் பண்ணி 2 இதாக வச்சுட்டாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்ன்றது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் எங்கே போய் எழுதணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாடு பசங்களுக்கு. ஒன்று பாண்டிச்சேரி, இல்லை சென்னை, இல்லை திருநெல்வேலி, இல்லை மதுரை. சரியா? பாண்டி, சென்னை, திருநெல்வேலி, மதுரை 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து பேட்டர்ன் வந்து பிஓடைய மெயின்ஸ் பேட்டர்னை அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம்,
200 மார்க் 150 கொஷின்ஸ். இந்த பேட்டர்ன் தான். டீடைல்டு அந்த ஸ்பிளிட் அப்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல பாருங்க. அதே தாங்க ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஆப்டிடியூட வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்மளோட கோர்ஸில் ஆப்டிடியூட் குவான்ஸ் கோர்ஸில் ஃபுல் ஆப்டிடியூட் கவர் பண்ணுறோம். அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? சூப்பர். இப்போ இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது ஆஸ்பிரன்ஸ். ஃப்ரெஷ்ஷாக யாராவது பார்க்குறீங்கன்னா பேங்கிங்க்கு எப்பயுமே 1/4 நெகட்டிவ் இருக்கும். அண்ட் இது நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ இது முடிச்சு நீங்கள் கிளியராக வரீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஆஸ்பிரன்ஸ். இன்டர்வியூவில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் சென்னையில் தான் நடக்கும். இப்போ இதுலேருந்து என்ன ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:3 இல்லை 1:5. அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1:3யும், அதாவது அன்ரிசர்வ்டுக்கு 1:3யும், ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து 1:5ன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். மிஸ்ஸல் இதர விஷயங்கள். இன்டர்வியூக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் நான் வந்து டெஸ்ட்லையும் பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்டர்வியூலையும் பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80% உங்களுக்கு டெஸ்ட், இந்த எழுதுறீங்களா டெஸ்ட், அதை 80% எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த 300 மார்க்கா, சாரி 200 மார்க்கை வந்து 80%-ஆக மாற்றிப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்து 100 மார்க் எழுதுறீங்க, அதை வந்து 20%-ஆக மாற்றிப்பாங்க. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் வந்து முதல் 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் ஆஸ்பிரன்ஸ். பேரே ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் தான். அதாவது இது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க, பட் ஐபிபிஎஸ் பிஓவில் இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வருதுல, சேம் ஸ்கேல் 1 தாங்க. அதுவும் ஸ்கேல் 1 தான், இதுவும் ஸ்கேல் 1 தான். ஸோ அந்த ப்ரொபேஷன் டைமு 2 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிஞ்சு பெர்மனெண்ட் ஆகிடுறீங்க. பாண்டு 2 லட்சத்துக்கு சைன் பண்ணணும். மொதல் 2 வருஷம் கண்டிப்பாக வேலை செய்யணும். அப்படி வெளில விட்டு போனீங்கன்னா 3 மாதம் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். ஓகேவா? இல்லை சர்வ் பண்ணலன்னா அதுக்கான அமௌண்ட்டையும் பே பண்ணணும். அவ்வளோதான். அடுத்த முக்கியமான விஷயம் டை பிரேக் பற்றி சொல்லியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். அண்ணன் தம்பி 2 பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா 2 பேரும் ஒரே கட் ஆஃப் ஒரே ஸ்கோரில் வந்து நிற்கிறாங்கன்னா வேலை வந்து மூத்தவர் அண்ணனுக்கு தான் கிடைக்கும். ஓகேவா? ஸ்கிரைப், விஷுவலி சேலஞ்ச் அண்ட் அது மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கவங்க வந்து ஸ்கிரைப் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அண்ட் ஸ்கிரைப் எக்ஸாம் எழுதக்கூடாது. அண்ட் ஸ்கிரைபுக்கு டீட்டெயிலான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இதில் வந்து எல்லாமே நான் முக்கியமான சொல்லிட்டேன். டீடைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு நம்பர்னு சொல்லலாம். நீங்கள் ஐபிபிஎஸ் ரெகுலராக எழுதுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். வேக்கன்சிலாம் வந்து 10-20 தாண்டதே பெரிய விஷயம். அப்போ 160 வேக்கன்சின்றது வித்தின் தமிழ்நாடு ரீஜன் தான் உங்கள் போட்டி என்னும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து செலக்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட குவான்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் சேனலில் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் போது நான் எனக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் ஹெல்ப் ஆச்சு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குன்றதையும் சேர்த்து தான் நான் அந்த கோர்ஸை ஃபுல்லாக வந்து A to Z கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த அபவுட் த கோர்ஸ் வீடியோவை பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரன்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.